தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம்ம மாதந்தோறும் நம்முடைய லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை வளாகத்தில் சுத்த சன்மார்க்க சொற்பொழிவும், அது முடிந்த தருணம் அவர்களுடைய அன்னாரது அவர்களுடைய குடும்ப வருவாயில் ஒவ்வொரு மாதமும் அன்னவரையும் செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்த சில மாதங்களாக சத்து விசாரம் செய்து வருகின்றோம். வள்ளல் பெருமான் சொன்ன 2 விஷயங்கள் நமக்கு சொன்னார். ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்து விசாரம். இப்போ சத்து விசாரம்னா என்ன? இப்போ பேசிகிட்டு இருந்தோம், தம்பி சுப்பிரமணியம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நமக்கு சில கேள்விகள்லாம் வருது. தம்பி பேசும்போது அவருக்கு பெருமான் உணர்த்திய செய்திகளை சொல்ல வரார். எனக்கு எந்த அறிவுக்கு எட்டியதை நான் சொல்வேன். உங்கள் அறிவுக்கு உங்களுக்கு யாருக்கு எப்படி படுகிறதோ அதை நீங்கள் சொல்லலாம். இதில் ஒன்றும் கருத்து வேறுபாடுகள்லாம் கிடையாது. வருகின்ற 2026 ஜூன் அல்லது ஜூலை மாதம் புதுவையில் தம்பி கணேசனார் தலைமையில் ஒரு கருத்தரங்கம் இருக்குது. அதில் சுப்பிரமணியம், நான் எண்ணி ஒரு 20-22 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, 22 பேர் தானா? இந்த சாகா நிலை, மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, இதை நோக்கி பயணிக்கின்றவர்கள் என்னுடைய கணக்கில் ஒரு 22 பேர். அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி, அதில் விருப்பம் உள்ள உங்களை போன்றவர்கள்லாம் கூட்டி ஒரு மாநாடு மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கருத்தரங்கம், ஒரு ஆய்வரங்கம். நாம உலகில் வள்ளல் எழுதிட்டார். சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதியெல்லாம் எழுதியிருக்காரு. அதன்படி நடக்கிற ஜீவர்களும் இருக்காங்க, நம்ம ஒத்த சகோதர சகோதரிகளும் இருக்காங்க. எவ்வளவு முயற்சியில் இருந்தாலும் முடிவில் மரணம் வந்து போகுது. ஈரோடு கதிரவேல் தம்பி அற்புதமாக சாகா கல்வியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இறந்து போயிட்டார். உபகார சக்தி விலங்குன்னா ஜீவகாரணி விலங்குன்னு சொல்லி கருங்குழியில் தம்பி சிவகுமார் மருத்துவம் பார்த்தார். திடீர்னு இறந்தார். என்னை சுற்றி இருப்பவர்கள் நான் பார்க்கும்போது எனக்கு பயம் வருது. மரணம் வரையில் எங்குருவீர், எது புரிவீர், ஞானசரி 28 பாடலில் தெளிவாக கேட்குறாரு. அப்போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், எப்படி பயணிக்கிறோம், சரியான ரூட்டு, சரியான பாதையில் தான் நாம் போகிறோமா? தெளிவாக வள்ளலார் எழுதிட்டார். வழி இது, துறை இது, முறை இது. ஐயா உங்களுக்கு தெரியும், நீங்கள் 2 வரி எழுதிட்டீங்க. எங்களுக்கு வழி இல்லையே. வழித்துறை கற்றறியோம், கற்றறிந்த பெரியோரை அடுத்தறியோம், உழுந்தடித்த தடியது போல இருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே யாருக்காவது வழி தெரியுமா? துறை தெரியுமா? முறை தெரியுமா? ஆனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பொழுது விடிய 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 பேசிகிட்டு இருக்கிறேன். நான், நீங்களுமா? அவரும் தானா? நம்பிக்கை இருக்கு. இப்போ தம்பி ஒரு வார்த்தை சொன்னார், 5 தொழில் அப்படின்வாங்க. இல்லை, இந்த சத்து விசாரணை வந்து உங்கள ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சத்து விசாரணை தானே, கேள்வி கேட்கலாம். அருட்பாவலி கேட்கலாங்க ஐயா. ஐயா திருப்பதி ஐயா, கேள்வி ஏதாவது இருக்கா? ஆமாம், அது முழுதும் ஆனான் என்று சொன்னவர் வள்ளலார் மட்டும்தான். மீதி எல்லாருமே அறகுறையாக தான் ஆனாங்க. முழுதும் ஆனவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான் முழுதும் ஆனார். அவர் பார்த்தார், பார்த்தபடியே கலந்துட்டார். பார்த்தார், பார்த்தவரை சேர்ந்துட்டார். நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை.
ஒரு பொண்ணை பார்த்தா தான் பையன் பார்ப்பாரு, பையன் பார்த்தா பொண்ணு பார்க்கும். ஒரு பொருளை நீங்கள் பார்த்தா தான் அந்த பொருள் உங்களை சேரும், நீங்கள் அந்த பொருளை சேருவீங்க. இது உலகில் இதுதான் முறை. எனக்குள்ளேயும் எனக்கு அப்பாலும் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற ஒரு பொருளை அகத்தை தேடுகின்றோம். இன்னும் அகப்படல. தேடுகின்ற போது கிடைக்கிற விஷயத்தை தான் சொல்ல வரமே தவிர, இன்னும் அதை நாங்கள் இன்னும் பார்க்கல. கருதுவார் கருதுமிடம் கருதப்படும். இவர் எங்கெல்லாம் நம்ம வளைச்சி கொண்டு போய் ஒரே இடத்துல தான் நிறுத்துறார். இப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு இடம் இருக்கு. ஐம்புல அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி. ஐம்புல அமுதம் எது? 5 புலன்கள் எது? இப்போ இந்திரிய ஒழுக்கத்துக்கு போகணும். கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்புக்கு ஒழுக்க சொல்கிறார். அந்த ஒழுக்கத்துக்கு தேவையானது அமுதம். ஐம்புல அமுதளித்து இப்போ உள் உடம்புல உண்ணுகின்ற உணவு, பருகின்ற நீர் எல்லாமே அமுதமாக மாற்றப்பட்டு இந்த உடம்பு வலுவாக நிற்குது. அதுவே ரத்தமாக மாறுது, அதுவே விந்துவாக மாறுது, அதுவே தசையாக மாறுது, அதுவே எலும்பாக மாறுது, அதுவே ரோமமாக மாறுது, அதுவே எச்சிலாக சுரக்குது, அதுவே ஒன்றுக்கு வெளியே வருது, வெளியே போகுது. எல்லா அமுதமும் உள்ளே இருந்து எல்லா வேலையும் செய்துட்டுருக்குது. இந்த சயின்ஸ் என்ன சொல்ல வரான், இந்த அமுத நிலையங்கள்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு நாளமில்லாத சுரப்பிகள்னு பேர் வச்சுட்டாங்க. சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கிற 2 சின்னதாக இருக்குது, அதுக்கு அட்ரினல் அப்படின்னு பேர் கொடுக்குறான். நமக்கு அங்கே நாபி சக்கரத்தில் இருக்குது, அது சுவாதிஷ்டான மையம் அப்படின்னு எழுதுறாங்க. வள்ளலார் நாபி முதல் புருவமத்திய ஈராகன்னு ஒரு அனுபவத்தை அவர் சொல்ல வராரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உடலுக்குள்ளே ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது. ஐந்தொழில் ஆதிசை, ஐந்தொழில் ஆதிசை, ஆதினா அது புரியும் நமக்கு. ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை எந்த 5 பேரை? அகப்பட காத்தருள். நமக்கு ஆகப்பட்டதா? 5 புலன்கள் நமக்கு ஆகப்பட்டதா? உங்கள் கண்ணு உங்கள் வசம் இருக்கா? உங்கள் காது உங்கள் வசம் இருக்கா? உங்கள் நாசி உங்கள் பக்கம் இருக்கா? உங்கள் வாய் உங்கள் பக்கம் இருக்கா? உங்கள் கை கால் உங்கள் பக்கம் இருக்கா? அது சொல்லுவதை நாம் கேட்குறோமா, நாம் சொல்லுவதை அது கேட்குமா? அப்போ உள்ளே இருக்கிற அது சொல்லுவதை கேட்கணும். அது எதுவாக இருக்கு? அதுவினுள் அதுவாய் அதுவாய் இருக்கின்றார். அது எது? அது இது என்ன இயலுடை அதுவாய். என்னையா நீங்க ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். ஏதாவது தெளிவா சொல்லுங்க. ஐம்புல அமுதளித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள்னு சொன்னீங்க, நீங்க பிடிச்சிட்டீங்க. நாங்க பிடிக்க எத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெளிய வைக்கலாம்ல. ஐந்தொழில் ஆதிசை, 5 தொழிலையும் செய்யக்கூடியவர் யார்? அவங்க புராணத்தில் தத்துவார்த்தமான உண்மைகளை சொல்லும்போது படைத்தல், காத்தல், அறிவு தோற்றுவித்தல், அனுகிரகித்தல், அழித்தல், அது 5 தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நாம் ராத்திரி படுத்து தூங்கிட்டோம், காலையில் எழுந்திருக்கும் போது படைத்தல். அப்போ தான் நம்மையே நாம் படைக்கிறோம். இந்த உலகம் வருது, நாம் அப்படியே தூங்கும்போது தூங்கியே போயிட்டோம். நமக்கு இந்த உலகம் உண்டா? ஊர் உண்டா? போட்டுக்கிற சட்டத்தை எட்டி கூட நம்மது இல்லை, இல்லை அவுத்துருவான். அப்போ எழுந்த உடனே வெளியே இந்த உலகம் வருது இல்லைங்களா? அப்போ எழுந்ததும் படைச்சாச்சு. இன்றைக்கி காலையில் நம்ம படைச்சாச்சு. இப்போ ஸ்திதி நடந்துகிட்ருக்குறோம். ராத்திரி 12 மணிக்கு சம்ஹாரம். எல்லோரும் எங்கே போயிடுவோம்? தூக்கத்துக்கு போயிடுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் நமக்குள்ளேயே நடக்குது. இதில் அறிவு தோற்றுவித்தலும் அனுகிரகத்திலும் நமக்கு இல்லை. அங்கே போய் நின்றுட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்றார். எனக்குள்ளே இருக்கிற ஒன்று தானே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்.
அது எனக்கு தெரியலையே. ஐந்தொழில் ஆதிசை, ஆதின்றார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த ஆதி எது? ஆதியிலே இதை மறைத்த வல்லவன் ஒருவன் உண்டு. அது பெருமான் எழுத. ஆதியிலே இதை மறைத்த ஒரு வல்லவன் உண்டு. அந்த மறைத்ததை நான் தான் உடைக்க வந்தான்ட்டார். அப்பேற்பட்டவன் பூட்டிய பூட்டை திறக்க ஒருவரும் வரவில்லை. நான் என்ன பண்ண பூட்டை? இல்லை, பூட்டிட்டா திறப்பான். எவ்வளோ வந்து திறந்துட்டா மறுபடியும் பூட்டுவான். பூட்டே உடைச்சிட்டேன்ட்டார். பூட்டை, ஆமாம், நம்மளை யாருக்காவது வீட்டில் இருக்கிற பூட்டை தான் உடைக்க தெரியும். இந்த பூட்டை அருள் கோட்டையின் பூட்டை உடைக்க தெரியவே இல்லை. சைக்கிள் பூட்டையே திறக்க தெரியல நமக்கு. ஒரு பைக்கு பூட்டியாச்சுன்னா அதை திறக்க தெரியல. அது மெக்கானிசம் தெரிஞ்ச விட்டு இட்டு போகிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற பூட்டை உடைக்கிறதுக்கு என்ன செய்யுது? இதுக்கும் ஒரு வழி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஐயா? கையறிவிலாது நடு கண் புருவ பூட்டு கண்டு கண்டு. அப்போ பூட்டை பார்த்தா தானே நீங்கள் திறக்க முடியும். பூட்டே பார்க்கல, அது திறக்கும் திறவுகோளையும் கொடுக்கல. அட்டி செய்ய நினையாது அரைக்கடத்துக்கு அரைக்கடம் மேல் வட்டிட்டு வாங்கிவிடுவேன் சொன்னீங்கல்ல. சொல்லுங்க, அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? என்னவா இருக்கோம்? ஒரு இடத்துல எழுதுறாரு, தம்பி சொன்னாங்க சிவநிலை திருமூலர் சொல்ல வராரு அப்படின்னு. பரசிவம் சின்மயம் பூரணம். யாரு? பெருமான் எழுதிக்கால. சிவபோக பாக்கியம், பரமநிதியம், பரசுகம், தன்மயம். தன்மயம்னா என்ன? ஒரு உப்பு இருக்கு, ஒரு மூட்டை உப்பை கொண்டு போய் கடலில் கொட்டுறோம். திரும்ப நான் கொடுத்த ஒரு மூட்டை உப்பை கொடுன்னு கேட்குறேன், கொடுக்க முடியுமா? அது என்ன ஆச்சு? தண்ணியோட கரைஞ்சி போச்சு. அதுதான் தன்மயம். நான் எங்கேருந்து வந்தேன்? இந்த உடம்புல இருக்கேன். இந்த உடம்பு அதுவாக மாறணும். எங்கே மாறலையே? உடம்பை போட்டுட்டு ஒன்று ஓடி போகுது. ஓடி போனால் அது தானே இந்த உடம்பு எடுத்து வந்தது. உங்களுக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்குல்ல. அதை பற்றி அறிவு எனக்கு இல்லையே. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த உடம்பு சொல்கிறது மட்டும்தானே கேட்குறேன். இதை ஐந்தையும் ஆளக்கூடிய அவருடைய அறிவு எனக்கு இல்லையே. உன் அறிவு என்னைக்கு நான் அடைவேன்னு கேட்குறாருல்ல. உலக அறிவு வந்த நாள் மட்டும் உன் அறிவு நான் என்னைக்கு அடைகிறதுன்னு கேட்குறாரு. அப்போது நமக்குள்ளே அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், இதெல்லாம் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க. நாங்கள் படிக்கிறோம். எங்களுக்கு என்ன இருக்குது? அறிவே இல்லை எனக்கு. ஆக அந்த அறிவை அடைவதற்கு வழித்துறை கற்றறியீர். எங்கே நாங்கள் படிக்கிறது? கற்றறிந்த ஒரே பெரியவர் நீ மட்டும்தான் ஐயா. எங்களுக்கு வழி இது துறைன்னு ஒரு அருட்பாவை எழுதி கொடுத்துட்டீங்க. 1லேருந்து 5, 6. அதை பொழுது போனால் அதையே தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எதையோ நட்டு பார்த்து கிடக்கிறான். நாங்கள் இதையே தான் நட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இது உண்மை, இது சத்தியம். ஆனால் உண்மை விளங்கலையே. இந்த பொய் உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ நமக்கு உண்மை புரியும்? இப்போ உண்மை தெரிய ஒட்டாமல் செய்கிறது எது? அதையும் ஐயா தான் எழுதியிருக்காரு. இந்த பரசிவம் சொல்கின்ற போது தத்துவார்த்தமான இந்த அக்குபஞ்சர்லாம் படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்க இல்லையா? அந்த துறையில் கேட்டிங்கன்னா இந்த 5 விரலுக்கு 5 பஞ்சபூதத்தை குறிப்பிடுகிறார்கள். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ இந்த ஆள்காட்டி விரல் என்ன? இந்த கட்ட விரல் என்ன? ஒன்று நெருப்பு, ஒன்று காற்று. காற்றையும் நெருப்பையும் எனக்கு தான் என்ன வரும்? காற்றும் நெருப்பும் ஒன்றானா என்ன ஆகும்? நெருப்பில் காற்று அதிகமாக என்ன ஆகும்?
இன்னும் நிறைய எரியும் இல்லை? நெருப்போடு சேர்ந்த காற்றும் காற்றோடு சேர்ந்த நெருப்பும் என்ன ஆகும்? இன்னும் வலிவாக எரியும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நிலையை தானே தட்சிணாமூர்த்தி அறிவுக்கடல் அவர் எந்த பக்கம் உட்காந்துருக்கார்? தென் திசை. தென் திசை நம்முடைய உச்சி பாகம், நம்முடைய நெற்றிக்கு மேலே சிரசுக்கு உள்ள இந்த பகுதி தான் தெற்கு. தென்னாடு உடைய சிவன் இங்கே தான் இருக்கான் எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கு. அவர் கிறிஸ்தவராக இருக்கட்டும், முகமதியராக இருக்கட்டும், பௌத்தராக இருக்கட்டும், ஜெயினராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தெற்கு இதுதான். அதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும், ஜப்பானில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், சைனாவில் இருந்தாலும் இறைவன் எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான். ஆக சின்மயம் இது தெரிஞ்ச பூரணம். இப்போ நாம் பூரணம் அடையலை, பூரணத்துவம் பெறலை. நம்ம பூரணமாக ஆகிறது எப்போ? உடல் வேறு உயிர் வேறு தான் அனுபவமாக இருக்கும். உறங்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கு உறக்கத்தை துறப்போம்? ரொம்ப பேர் சொல்லுவாங்க தூக்கம் வரல, ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. அதை மாதிரி இருக்கிறவங்களை இதில் சேர்க்கவே முடியாது. அது உறக்கம் விடுவது என்பது இது வேறு நிலை, அது வேறு நிலை. அது உடலை பற்றிய ஒரு நோய். இன்றைக்கு தான் விழிப்போடு இருக்குது. அந்த அருள் முன்னிடையில் அருளை உண்ணி உண்ணி அருளை கருதி கருதி எந்நேரமும் அகமுகத்திலே நம்முடைய எண்ணங்களை தொகுத்து பகுத்து கூட்டி பெருக்கி ஏதோ ஒன்று பண்ணு. உனக்கு உள்ள சிறநெடி ஜோதியை நீ கருத கருத நீ என்ன என்ன உனக்கு எல்லாமே விடுபடும், எல்லாமே விடுபடும். ஆனால் அங்கே நீ எண்ண ஆரம்பிக்கும் போது தான் எண்ணாத எண்ணமெல்லாம் வந்து சேருது. ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றை பற்றி சிந்தனை தான் இருக்கும். நீ எதையுமே எண்ணாதன்னு சும்மா கையை காலை கட்டிட்டு உட்காந்து பாருங்க, ஒரே நேரத்தில் ஏகப்பட்டது ஒன்றா உட்காரும் உள்ளுக்குள்ளே. இல்லை அப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லை, ஒன்று தான் நாங்கள் நினைப்போம். யாராவது ஒருத்தர் கை தூங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட இல்லையா? அந்த முயற்சியிலே இருக்கமா இல்லையா? முயற்சியில் இருக்கிறோம். ஆசைப்படுறோம். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு நடு நீங்காமலே. பண்டிதர் சொன்னாரா? என்ன நீங்காமலே? நடு நீங்காமலே. அப்போ நடுநிலை நமக்கு தெரியுமா? நடுநிலை நமக்கு தெரியாது. ஆக பரசிவம், சின்மயம், பூரணம், சிவபோக பாக்கியம், பரமநிதியம், பரசுகம், சச்சிதானந்த மெய்ப்பரம ஏகாந்த நிலையம். நீ தனியாக இருக்கிற இடம். ஆமாம், இதை யோகாரண்ய ஒழுக்கத்தில் நாம் இருக்கோம், தப்பு இல்லை. இந்திரிய ஒழுக்கத்துக்கு நம்ம போயே ஆகணும். தம்பி சொன்னார் இல்லையா, கண்ணால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்திரிய ஒழுக்கத்தை கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா. அப்போ நம்முடைய புலன்கள் மீது நாம் என்ன பண்ணணும்? மிக கவனமாக இருக்கணும். இருக்கும்போது தான் நமக்கு அது கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. ஆக திருநெறி செல்லா திறன் அளித்து அழியா உருநெறி உணர்ச்சி தந்து, அந்த உணர்ச்சி நமக்கு உண்டா? அழியா உணர்ச்சி, அழியா உணர்ச்சி தந்து ஒளிவுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் அளித்து. சாகா கல்வியின் தரம் என்ன? ஒரு குவாலிஃபிகேஷன். பொட்டி கடைக்கு வியாபாரத்துக்கு போனால் இப்போ கம்ப்யூட்டர் வச்சுட்டான் கடையில், பொட்டி கடையில் கூட. உனக்கு சிஸ்டம் தெரியுமா, கம்ப்யூட்டர் தெரியுமா, பில்லு போடணுன்றான். அவன் படிக்கலையே. இப்போ ரெண்டு எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தெரிஞ்சவன் தான் படித்தவன். அது தெரியலன்னா நீ படிக்காத ஆள். படிப்பு எங்கேயே போயிடுச்சா? அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு படிப்பு தரம் கேட்குறான், ஒவ்வொரு உத்தியோகத்துக்கும் ஒரு தரம் கேட்குறான். ஒரு பொண்ணு கட்டிக்க தரம் கேட்குறான், ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா தரம் கேட்குறான். ஒரு வீடு கட்ட இன்ஜினியர் கூட அவன் தரம் கேட்குறான். உங்கள்கிட்ட என்ன வருமானம் வருது, என்ன தரத்தில் இருக்கு, நீ 50 லட்சம் கட்டினா உனக்கு என்ன வருமானம், என்ன பேங்க்கில் போய் கடன் கேட்டால் அவன் கேட்குறான், அவன் தரம் என்ன.
மருத்துவமனையில் போய் சேர்ந்தா உன் தரம் என்னன்னு கேட்குறான் ஐயா. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, இன்சூரன்ஸ் இருக்கா, காப்பீட்டு கழகத்தில் பதிவு பண்ணியிருக்கியா, அப்படின்னா போட்டில் பேட்டில் போடு. அதுக்கப்புறம் தான் என்னை தொட்டு பார்க்க வரான், இல்லைன்னா வரமாட்டான். அப்போ இவ்வளோ தரம் உலக தரத்தில் இருக்குது. அப்போ சாகா கல்வின்னு தரம் இருக்கணும். என்ன தரம்? நாமெல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறோங்க. தெரிஞ்சால் ஒருத்தர் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சு சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடைய முடியாது. நம்ம மட்டுமே அடையலாம், இது வெளிப்படையாக பேசக்கூடாது, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு பூட்டி வைக்கிற விஷயம் இல்லை இது. சில பேரெல்லாம் அப்படி தான் பதுக்கி வச்சுருக்காங்க. நான் அப்படி நம்புறதே இல்லை. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு சும்மனா வாய முடினா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு நிறைய பேர். படித்ததை திருப்பி சொல்லுவதற்கு ஒன்றும் படிப்பு வேண்டியில்லைங்க. சொல்லுங்க, இது தரம் என்ன தரம்? யார் ஒழுக்கத்தில் இல்லை? ஸோ தம்பியை எத்தனை வருஷமா பார்க்குறேன். என்ன தரம் வேணும்? ஒழுக்கம். சரி, இப்போ அப்போ செத்தவங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாத தான் செத்துட்டாங்களா? முடியல. ஏன் முடியல? ஏன் முடியல? அதுக்கு தடை யாரு? மாயை. அநேக திரைகளில் மிக அழுத்தமான ஒரு திரை இருக்கான். நம்மள அடையாம போவதுக்கு முதல் காரணம் ஒரே ஒரு திரை. நாம அருளை அடைவதற்கு முதல் தடை எதுன்னா ஒரு அழுத்தமான திரை, மிக அழுத்தமான திரை. கருமையில் பச்சை, கரும் பச்சைன்னுவோம். பச்சை வேற, கிளிப்பச்சை வேற, இளம்பச்சை வேற. இது மிக டார்க்கு, மிக அழுத்தமான திரை. கரும்பெரும் திரை. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த பச்சை திரை தான் நம்மளை மறைச்சிட்டு இருக்கு, அருளை அடைய முடியாமல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த திரை மறைப்பெல்லாம் எப்போ தீரும்? திரைன்னா நம்ம போட்டிருக்கிறோம், தினம் விளக்குறோம், பார்க்குறோம், ஜோதி பார்க்குறோம், ஞான சபையில், அது இல்லை திரை. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே பல திரைகள். வள்ளலார் 7 திரை தான் சொன்னார். எனக்கு உள்ள எத்தனை திரை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1008 லட்சத்தெட்டு திரை வச்சிருக்கிறேன் நான். எங்கே இந்த ஆனந்த திரை சொன்ன மாதிரி திரை எண்ணமே உள்ள அவ்வளோ திரை நான் போட்டு வச்சுக்கிட்டு நான் அருளை உண்ணி உண்ணி அழுகிறேன்னு சொன்னால் அது நம்ப முடியுமா? நம்மள எல்லாரும் அப்படித்தானே இருக்கோம். அந்த திரை விலக வேண்டும். என்ன முயற்சியில் இருந்தால் விலகும். எழுத்தார் இல்லையா? அது என்ன? விசாரத்தில் இருங்க. ஒருமித்தாவது, தனித்தனியாகவது, இடம் தனித்து இருந்து அந்த அருளை எண்ணி எண்ணி நீ விசாரித்து கொண்டிருந்தால், விசாரமயமாக இருந்தால், அனந்த திரைகளில் மிக அழுத்தமான அந்த பச்சை திரை விலக ஆரம்பிக்கும். எப்போ? அப்போ கூட பாதி தான் விலகுமா? அப்படிதானே சொல்லியிருக்காரு. அப்போ முழுசாக விலகாம அப்படி. இதுக்கு எதுக்கு இந்த முயற்சியெல்லாம் எடுப்பேன்? செத்து போகுமா? செத்து போகுமா? யாரெல்லாம் செத்து போக கை தூக்கலாம்? பாருங்க, அவர் சாக தயாராம். உண்மை அதாங்க. சாக தயாராக இருக்கிறவன் தான் அதை அடைய முடியும். எது வரைன்னு வரட்டும். சாக விரும்பல, ஆனால் சாகாமல் இருக்கிற முயற்சியும் இல்லை. சாகாமல் இருக்கிற முயற்சியும் பண்ண மாட்டீங்க, ஆனால் சாகவும் மாட்டீங்க. சாக மாட்டேன், பிறர் மொழிகள் கேட்கவும் மாட்டேன். வேடிக்கையில் நம்ம வாழ்க்கை. அனந்த திரைகளில் மிக அழுத்தமான திரை பச்சை திரை. இதை விசாரமயமாக இருந்தால் பாதி திரை நீங்கிடுமா?
மீதி திரை ஆண்டவருடைய அருள் அக்கணமே வரும். அக்கணமே உங்களுக்கு பாதி திரையை நீங்க முயற்சி பண்ணி நீக்கணும். அவன் சொன்னது போல யாதனின் 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 நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். நீங்க தெரிந்தே நீக்குவது ஒன்று, தெரியாமல் நீங்குவது ஒன்று. கவனமா இருக்கணும். பார்வையில கவனம், கேட்பதில் கவனம், முகருவதில் கவனம், உண்ணுவதில் கவனம், உறங்குவதில் கவனம், எழுவதில் கவனம், நடப்பதில் கவனம், எடுப்பதில் கவனம், கொடுப்பதில் கவனம், கவனம் கவனம், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, விழிப்பு விழிப்பு விழிப்பு, விழிப்பு நிலை. விழித்திரு. யார் சொன்னது? விழித்திரு. உங்களை கோபப்படுத்துறதுனே வராரு, உங்களுக்கு உள்ள ஓடணும். வராரு, நட சரியில்லை, ஏதோ ஆரம்பிக்க போறாரு, ஜாக்கிரதையாக இரு. நமக்குள்ள இருந்து வரணும். அவர் என்ன சொன்னாலும் செய்தியில் தானே விழும். அமைதியாக இருக்க முடியுமா? இருந்துட்டோன்னு சொன்னால் நாம் விழிப்போட இருந்தோம். முடியல, என்ன செய்வோம்? எதிரிட்டு வார்த்தை பேசுவோம். வார்த்தையாட மட்டும் இருக்காது, அப்புறம் பக்கத்தில் எது மேலேயா போவோம். அதையும் மீறி அப்புறம் கை கலப்பாகும். இல்லை, வார்த்தை கலப்பு, கண் கலப்பு, வார்த்தை கலப்பு. கண்ணை பார்க்கணும் எப்படி இருக்கும் அந்த நேரம், போவோம். கண் கலப்பார், அப்புறம் வார்த்தையில் கலப்பார். ஒன்று இழுக்கிறாரு, அப்புறம் கையால் இழுக்கிறார். பட்டினத்தார் மாதிரி அடியை வாங்கிட்டு குனிஞ்சு குனிஞ்சு காட்டினாராம். நாம் பார்க்கல, எழுதி வச்சிருக்கான், படு உடலே படு. சோறு கேட்டார், காலையில் பசி, பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு அடிச்சிட்டாருங்க. என்னடா இந்நேரத்தில் வந்து இங்கே விட்டு வீட்டுக்கு முன்னாடி அடித்த அடியை வாங்கிட்டு படு உடலே படுன்னார். உருக்கமுடன் நான் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு வந்தால் சாப்பிட்றேன், இல்லைன்னா வேணாம் ஏன்னு விட்டார். அதான் வைராக்கியம். நீங்கள் நானும் இருப்போமா? 2 நாளைக்கு கோச்சிக்கிட்டு முந்திரி காட்டில் உட்காந்துருக்கலாம். 3ஆம் நாள் வீட்டுக்கு ஓடு. என்ன தம்பி, முந்திரி காட்டிலே உட்காந்துருக்க முடியுமா? இல்லை பலா தோப்புலேயே உட்காந்துருக்க முடியுமா? வினோத் ஏந்திச்சு ஓட வரான். பலா தோப்பில் எத்தனை நாளைக்கு பலாப்பழம் சாப்பிடுவார்? முந்திரி தோப்பில் எத்தனை நாளைக்கு முந்திரி சாப்பிட முடியும்? அப்போ பிற தயவு வேணுமா? இப்போ தயவனுடைய ரகசியம் தெரியணும். நம்ம இந்த தயவு ஒன்றுனா நம்மளை மேலே எத்தணும் பெருமான் பல இடங்களில் எழுதிட்டார். அதனால் அந்த தயவுக்கு ஒருமை வரணும். ஒருமை என்பது நம்ம புலனின் மீது நாம் செலுத்தக்கூடிய அறிவு தான். அதனால தான் இந்திரிய ஒழுக்கத்தை நாம் எப்படியாவது கைவசப்படுத்தணும். மிக மிக ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்கணும். கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்பு. இதுக்கு முதலாவது ஒழுக்கம் கண்ணுக்கு சொன்னார், காதுக்கு சொன்னார். இது எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்கிறது ஒன்றே ஒன்று நம்ம நாக்கு தான். அதனால தான் மீதி யோக சாஸ்திர எதையுமே சொல்லாத ஒரு விஷயத்தை வள்ளல் பெருமான் சொல்ல வந்தார். யோக சூத்திரம், யோக சாஸ்திரம் என்ன சொல்லுவோம்? உப்பை விடு, புளியை விடு, மிளகாயை விடு, அப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சால் விடு விடுன்னா இவனை ரொம்ப விடு விடுன்னு போயிடுவான். நம்ம விட்டு இவனை எதெல்லாம் விடுன்னு சொன்னால் இவன் நம்மளை விட்டு விடு விடுன்னு போயிடுவான். தெரியும் அவருக்கு. ரகசியமாக நேசாக சாதாரணவர் வள்ளலார், மிக அறிவுபூர்வமானவர். நம்மளை எப்படியாவது எவ்வித தந்துட்டாவது அவர் வேலையை பார்த்துருவார். ருசி விரும்பாது இது என்னங்க? இது சொல்ல வேண்டியதை நாசுக்கா சொல்ல வராரு பாருங்க. என்ன சொன்னாரு? ருசி விரும்பாது. உப்பு இல்லை, துண்ணுடா. எப்பா புளிக்குது, சாப்பிடு, வாய் திறக்காத. இது இந்த முயற்சியில் நாம் இருக்கலாமா? இருக்கலாம்ல. இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஏதோ உணர்ச்சி இருக்குதா இல்லையா உனக்கு? அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, நான் தாளிக்கவே இல்லை, எடுத்து வச்சு ஊற்றி சாப்பிட்றேன். ரொம்ப பெரிய விஷயங்க நம்ம புலன்களோடு போராடுவது.
அடைய வேண்டியது அத்தனையும் நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு மேலே இருக்க அந்த 5ஐயும் அடக்கி ஐவராதிகள் நமக்கு அகப்படுவாங்க. உள்ளே இருக்கிற அவருடைய தொழில் வேறு, நாம் மேலே இருக்கிற நம்முடைய தொழில் வேறு. நம்முடைய 2 சுவாசம் வழியாக செய்கின்ற நமது வேலை வேறு. இந்த 2 சுவாசங்களுக்கு நடுவில் ஒரு சுவாசம் ஓடுவது நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? நடுவிலே ஒரு சுவாசம் ஓடுவதாக பெருமான் எழுதியிருக்கார், நான் சொல்லலை. சூரிய நாடி சந்திர நாடி, சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் அருட்பெருஞ்சோதி. பிரிவு ஏது? இனி உனை பிடித்தனம் உமக்கு நாம் அறிவையே வடிவன் அருட்பெருஞ்சோதி. அப்போ அறிவு எதுல இருக்கு? நடுநாடி 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 முடிச்சிட்டார். அப்போ நம்ம வலது சுவாச அனுபவமும் இல்லை, இடது பக்க சுவாசத்தின் அனுபவமும் இல்லை. இரண்டுக்கு நடுவே இருக்கின்ற நடுநாடியில தான் அந்த பரமனே இருக்கின்றான். அதுதான் அனுபவம் ஆகணும். அவருக்கு ஆட்சி, நமக்கு ஆகலை. உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம், நேரங்காலம் கடந்து போகுதுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? பிடிக்கலாம், முடிக்கலாங்களா? என்ன ஐயா? இல்லை, சத்சங்கண்ணா நமக்கு இந்த கட்டடம் இப்போ வாடகைக்கு விட்டுருக்காங்க, வாடகைக்கு எடுத்திருக்காங்க. நாம் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. சரி, நடக்குது. இதையே நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி வளராதுதான் சொல்ல வரேன். ஏன்னா சத்துவிசாரம் ரொம்ப இருந்தது, அண்ணங்களை எங்களாலும் பார்த்துக்கலாம். சத்துவிசாரம் எல்லாருமே கிடைக்காது, அனுபவப்படுத்தப்பட்ட தான் கிடைக்கும். அதனால சுப்பிரமணியன் தான் நடக்கும். இல்லை தம்பி, இதுவே பெருமானுடைய திருவருள் சம்மதம். நம்ம கீழக்கோட்டை ராமதாஸ் அண்ணா தன்னுடைய இடத்த கொடுத்து பண்ண சொன்னார். நன்னிலம் சுந்தரராஜ் அண்ணா தான் ஏற்பாடு பண்ணார். அப்போது நான் சொல்கிறது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சொல்லக்கூடாது, பல எதிர்ப்புகள். அந்த கட்டடத்தை வாடகை கட்டடம் காலி பண்ண சொன்னாங்க. திரும்ப ஒரு வாடகைக்கு ஒரு கட்டடம் எடுத்தோம். அதில் பண்ணும்போது அந்த கட்டடத்தையும் காலி பண்ண சொன்னாங்க. 3வது ஒரு கட்டடம் வாடகைக்கு போனோம். அதையும் சில இந்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் நடைபெறக்கூடாதுன்னு தடை செய்தார்கள். அதுக்கப்புறம் நின்று போச்சு ஒரு 3-4 மாதம். ஆமாம். அப்புறம் இவர் ராமச்சந்திரன் அண்ணா கேட்டார், ஏன் உங்கள் சொற்பொழிவு வடலூரில் இல்லை? விஷயம் வேறு, இப்படி தான் நடக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்கள் இடம் வாங்குறீங்க, கட்டடம் கட்டுறீங்க, நான் சொற்பொழிவு பண்ணுறேன், உங்களால் சோறு போட முடியுமா? நீங்கள் அதை சொல்லிட்டீங்களே, நான் செய்கிறேன்னாரு. இடம் பார்த்து வாங்கும்போது நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்குன்னு தெரிஞ்ச உடனே இடம் எங்களுக்கு கிரயமாக்கப்படவில்லை. இது உண்மையை சொல்கிறேன். வசந்த மளிகை வச்சுருக்கிற தம்பி சிவகுமார் வந்தார், ஏன் உங்கள் சொற்பொழிவு இல்லைன்னார். தடையப்பா, ஏன்? இடம் இல்லை, கட்டடம் இல்லை, நான் வாங்கி தரேன். கடைசி வரைக்கும் நாங்கள் தான், எஸ்பி ராமச்சந்திரன் செட்டியார் தான் வாங்குறான்றது தெளிவாக சொல்லாத, உனக்காக நீ வாங்குற. கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணி இந்த இடத்த 78 சென்ட்டு, அன்றைக்கி என்ன விலைன்னு இப்போ சொல்லக்கூடாது, திருவருள் சம்பந்தம் நல்ல முறையில் நடந்தது. வாங்கி கட்டடம் கட்டும்போது எவ்வளோ எதிர்ப்பு, அதையும் மீறி திறப்பு நடந்தது. அதன் பிறகு தொடர்ந்து சொற்பொழிவு நடக்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு. இந்த வடலூர் பெருவெளியில் பலத்த எதிர்ப்பு. ஆகையினால அதையும் மீறி அன்னாரது குடும்பம் மாதம் உணவு வழங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே சொற்பொழிவு சுத்த சன்மார்க்கம் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கும் ஒரு நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அதனால் நமக்கு திருவருள் சம்மதம், அவ்வளோதான். என்னங்கய்யா? கீழே டைனிங் ஹால் ஆச்சே, சாப்பிட்ற இடமா? 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசனுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். வள்ளலார் நமக்கு சொன்னது தியானம் அதுதான். படித்து பாருங்கள். சத்திய சிறுவிண்ணப்பம் பெருவிண்ணப்பம். எங்கும் நிறைந்து பூர்ணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும்
அக்கடவுளை கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் கருத்தின் கண் கடவுளுடைய பெயர் அருள் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க விளங்க வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம், நோய், முதுமை எல்லாம் தடுக்க பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற வாழ்க்கையை தான் பெற்றதாக நாம் பெற வேண்டும் என்று எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.